வண்டி நல்லா சிங்கிளாக இருந்துறார இவங்களுக்கு கம்பேராக வந்து வண்டி போயிடுது. டபுளாக இருந்தால் போகாது 120 விசிசியில் கைஸ். அதனால் 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் -0 திரும்ப அவ்வளோ அந்த பனியெல்லாம் ரோட்டில் இருந்துச்சு. ஏறினாலுமே ஹீல்ஸ் ஏறின மாதிரி இருக்கு பாருங்க. 1 கிலோமீட்டர் இருக்கும், ஆனால் ரொம்ப தூரம் ஏறின மாதிரி இருக்கும். ஊட்டி வழியாக ரோட்டு ஏறினா தான் கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா கோத்தகிரி வழியாக ஏறினா கூட்டமாக தான் இருக்குது. ஒரு சிட்டியை பாருங்க, ஊட்டி ஹில்ஸ்ல இருந்து ஹெவன் மாதிரி இருக்குது. இதுதான் ஊட்டின்ற மாதிரி இருக்கு கிளைமேட். இப்போ ஊட்டி கிளைமேட் யாராவது ஊட்டி வர இருந்தால் மறக்காம கிளம்பி வந்துருங்க. இப்போ ஓகேங்களா? போதேடா போறான் ப்ரோ. அவன் எப்படி போறான் ப்ரோ? ப்ரோ ஒரு கஸ்டமர் வந்து வேணும்பா போ, நீ போ, சண்டை போடாத, போ, சந்தோஷமா போ, சந்தோஷமா போ. எவ்வளோ செங்குத்தவங்க தெரியுது ரோடு. சுற்றி அவ்வளோ தூரம் போயிட்டு இருந்தோம். வண்டி நல்லா சிங்கிளாக இருந்துறார இவங்களுக்கு கம்பேராக வந்து வண்டி போயிடுது. டபுளாக இருந்தால் போகாது 120 விசிசியில் கைஸ். அதனால் வரிசையாக அப்படியே குவாடினேட்டாக போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். அப்படியும் போகிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நம்ம பாய்ஸ் சோக்கில் ஒட்டுறோம்னு சொல்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 53 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. கோத்தகிரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 27 கிலோமீட்ரு. ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 53 மாட்டேன்றான். டோட்டல் கீர் கம்மி பண்ணாதான் ஏறுறான். 10 வாங்கப்பா. எல்லோரும் சேஃபாக போகணும். போக போக டவர் கிடைக்குங்க பாருங்க. சைடில் எவ்வளோ வியூ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ஊட்டி வரேன். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஊட்டி வந்திருக்கோம். நம்ம கீழே இறங்கும் போது வந்திருக்கோம். எங்கிட்ட நம்ம இந்த ரைடு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா கொச்சி போய்ட்டு இருந்தோங்க. கொச்சி போய்ட்டு வரும்போது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அந்த சைடு வந்தோம். நம்ம இந்த சைடு தான் வந்திருக்கோம். அதுதான் அதுக்கப்புறம் நைட் டைமில் வந்தது ஃபுல்லாக மார்னிங்கை பார்த்தோம். ஆனால் இப்போயே நைட்டில் ஏறுறோம். முடிஞ்சளவு வந்து இருட்டாக எல்லா இடத்தையும் கவர் பண்ணிடணும். நம்ம 220 ப்ரோ பின்னாடி தான் வராரு. வண்டி ஏற மாட்டேன்றானே. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் -0 திரும்ப அவ்வளோ அந்த பனியெல்லாம் ரோட்டில் இருந்துச்சு. இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 3-4 நாள் முன்னாடி -0 எப்போ இருந்துருமா? அப்படியே பனியெல்லாம் கையில் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மார்னிங்கில். இன்றைக்கி நைட்டு ஊட்டி தான் கஷ்டே. நாளைக்கு காலைல அந்த -0 அந்த பனியை பார்க்குறோம் கன்ஃபார்மாக. ப்ரோ 400 கொஞ்சம்னா அவன் அடிச்சிருப்பான் பண்ணி போயிருக்காங்க பசங்க. ஆனால் எவ்வளோ ஏறினாலுமே ஹீல்ஸ் ஏறின மாதிரி இருக்கு பாருங்க. 1 கிலோமீட்டர் இருக்கும், ஆனால் ரொம்ப தூரம் ஏறின மாதிரி இருக்கும். ஏறினதே ஒரே 1 கிலோமீட்டர் தான். இன்னமும் எவ்வளவோ இருக்குது. 52 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். கீழே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. மேலே அதுக்கப்புறம் இருக்குமா என்னன்னு தெரில. சரியான கூட்டம் ஊட்டியில். ஊட்டி வழியாக ரோட்டு ஏறினா தான் கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா கோத்தகிரி வழியாக ஏறினா கூட்டமாக தான் இருக்குது. அப்போ எல்லா ரோடு சைடும் ஊட்டிலேருந்து கூட்டம் தான்ப்பா. எப்படி தான் மேலே போகிறாங்களோ. ஆனால் ஊட்டி ரோட்டுலாம் இப்போ இருந்தால் ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும். கோத்தகிரி போனனால ஏதோ நார்மலாக இருக்குது. இப்போது ஏற வளையாது இல்லை அப்படின்னா 2 சைடு காருக்கு நடுவில் பூந்து போகணும். காரு பஸ்ஸுக்கெலாம். இந்த கோயம்புத்தூர் சிட்டியை பாருங்க. ஊட்டி ஹில்ஸ்ல இருந்து ஓ ஹெவன் மாதிரி இருக்குது. வண்டியை ஒரே இழுத்து தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஃபாகு எப்படி இருக்குது பாருங்கள் சைடு. கோயம்புத்தூர் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இங்கிட்ட இருந்து காமிக்க முடியாது உங்களை. பைக் ஓட்டி இருக்குன்னா அதனால் ஒரு சில ஏதாவது ஒரு ஸ்பாட் நல்ல ஸ்பாட் ரொம்ப உங்களை கன்ஃபார்மாக காமிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த சரி ஒரு செகண்டில் என்னோட மரண பயத்தை காமிச்சாங்கப்பா. அங்கிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுருப்பேன். சுவாமி காமிக்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பரலாம் போட்டு விட்டுருப்பாங்க நேரத்துக்கு. 400 இன்னும் 400 கை பவர்னா பவர் ரா பவர் கைஸ். உண்மையிலே அந்த 400 வந்து பெருமைப்படுத்தணும். சரியான டிராஃபிக். ஓ மை காட். ஐயோ கீழே விழுந்திருப்பேன். செம்மையா இருப்பத்தியா. இது மேட்டுப்பாளையம், அது மேட்டுப்பாளையம், அது இது அது காரமடை. காரமடை. ஆனால் இவ்வளோ தகதகன்னு முன்னுது பார்த்தியா. அதே மாதிரி இங்கே வரைக்கும் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த இதில் புரியுதா? அவ்வளோதான். கார் தெரியுதா? லைட் தெரியுதா? இது ஃபுல்லாகவே காட்ட மாட்டாங்க. அவ்வளோதான். செம்மையாக இருக்குது. அந்த ரோடு அப்படியே தெரியுது பார்த்தியா வளைஞ்சி. செம்மையாக இருக்கு மேட்டுப்பாளையம். உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக இருட்டாக தெரியுது ஏதோ. எல்லாம் இருட்டாயிருச்சு. ஆமாப்பா சைலண்டான மாதிரி இருக்குல்ல. ஏய் பைக் சாவி எங்க? யார நீங்க 3 பேர் 4 பேர் மட்டும் இருட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க.
கண்டிப்பா எனக்கு அந்த வீடியோ அனுப்பணும். சரியான வீடியோ அதெல்லாம். நீ தானே நீ வீட்டுக்குள்ள தெரிய மாட்டேன், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. லைட் அடிச்சாலும் தெரியும் எனக்குலாம். உட்காந்துருக்க பாட்டு திட்டுக்குடி நாலு எப்படி உட்காந்துருக்கேன் இவர். இந்த பொறிக்கு போய் எங்கப்பா இந்த இருக்காரு அவரு அல்வா எங்க ப்ரோ? அடுத்த மீட் அவன் சேவ் வாங்கிட்டு வர சொல்லு. சாத்தூர் எப்படி ப்ரோ, நல்லா இருக்கா? ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுதா? இவர் கூட போ ப்ரோ, இவர் கூட போனால் ஸ்ட்ரெஸ் மொத்தமாக பறந்துடும் ப்ரோ உனக்கு. நல்லா இருக்கும். டீ அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். அப்புறம் ஓகே ஓகே. இன்னும் பார்த்தோன்னா உனக்கு ஊட்டி பார்த்தீங்கன்னா 44 கிலோமீட்ரு. 8:30 ஆனால் 9:30 அப்புறம் டைம் ஆயிரும் கைஸ். சரி கைஸ், அப்படியே நான் உனக்கு பைக் ஓட்டிட்டு உங்களை விளாக் கண்டினியூ பண்ணுறேன். போ போ. பாருங்க நம்ம கூட இருந்துரும் போல. தூக்கி வச்சுக்கோ ப்ரோ. யார் சோலோ போகிறா? அவர் கூட 400 தூக்கி விடு. ஃபஸ்ட் டைம் ஹீல்ஸ் ஓட்டுறீங்களா ப்ரோ? நோ ப்ராப்ளம். ஓட்டி என்ன வண்டி வச்சுருக்கீங்க? ஆர்எக்ஸா? மேக்ஸ் 2 ஸ்டோக்னாலே கெத்து தான் ப்ரோ. நீங்கள் அதே எடுத்துகிட்டு வரல? என்ன பண்ணி கைஸ், நான் என்ன மழைன்னு நினச்சோம், பார்த்தா அந்த இது ஃபுல்லாகவே பனி. அப்புறம் சூப்பராக இருக்குது மக்களே. இன்னும் ஊட்டி கூட ஏறல. இந்த ஊட்டிக்கு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. மழையும் பெய்யுது, லைட்டாக மழை. இதுதான் ஊட்டின்ற மாதிரி இருக்கு கிளைமேட். இப்போ ஊட்டி கிளைமேட். யாராவது ஊட்டி வர்றதா மறக்காமல் கிளம்பி வந்துடுங்க இப்போ, ஓகேங்களா? இப்போ லாக் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து January 14 கைஸ், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ லாக் பார்த்தாலும் கன்ஃபார்ம் ஊட்டி கிளம்பி வந்துடுங்க. ஒர்த்து கைஸ் ஊட்டி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே ஃபாகு தான் உங்களுக்கு. இதில் ஒன்றுமே தெரில, ரோடே அவ்வளோ கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபாகு தான் கைஸ். உங்களுக்கு தெரியுதா? செம்மையான கிளைமேட் கைஸ். மறக்காமல் ஊட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? பாருங்க ஒன்றுமே தெரில. போக கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு போகுது. பாருங்க ஹெவனில் இருந்த மாதிரி இருக்குது ஃபீலு. அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இருக்கிற இடம். இதுலேயே கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் போகிறோம் இந்த ஹெவன்லே. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபீலு. உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்க ஃபீல் தெரியும், ஆனால் நாங்கள் ஓட்டி போகிறோம் எவ்வளோ ஃபீல் தெரியும் அந்த ஃபீலு. ப்ரோ அவன் போதையில போகிறான் ப்ரோ. அவன் எப்படி போகிறான் ப்ரோ மெதுவாக போங்க ப்ரோ. பார்த்து போய்க்கோங்க ப்ரோ. அவன் ஒரு சைஸாக போகிறான் ப்ரோ. இல்லை முந்திருங்க அவனை. ஐயோ போகிற போக்கே நம்மளுக்கு சரியில்லையாப்பா. முடிஞ்சு கேப் போட்டான், முடிஞ்சு போச்சு. கேப்பை பறக்க விட்டான். யாருண்ணா நீங்கள்? ஐயோ ப்ரோ அவனை பார்த்தா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது கைஸ். நம்ம முன்னாடி போயிடலாம். ரொம்ப ரிஸ்க்கு அவன் கூட போகிறதெல்லாம். எப்படி வரான் பார்த்தீங்களா? ஐயோ நம்மளுக்கே பயமாக இருக்கு. உள்ள நம்மளை உள்ளே போய் சாத்திடுவான் போல, அப்படி இருக்குது அவன் போகிறவெல்லாம் ரோடு. என்னன்னு தெரியல. என்ன ப்ரோ என்ன பிரச்சனை? நல்லா தடவணும். ஆனால் அப்படி ஒரே தடவுல தான். ஓட்டோ 1.1ண்ணா. 6 லட்ச ரூபா ஃபைன். நம்ம அண்ணாச்சில் அப்படி கிடையாது, போனால் அடிச்சிருவாப்ல ஒரு அடி தான். ரெண்டு பேரும் சண்டை போடாதா ப்ரோ? நம்ம சண்டை போடாத இடமா? என்ன 1 கிலோமீட்டர் தானேயா? வாங்க கிளம்புவோம். அப்போ ஓட்டுங்க. வாங்க. இழுக்கிறவா. ஃபைனலாக வந்து ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. டைம் சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-11 ஆகுது. இதான் ஸ்டே பண்ணுற இடம் ரூமு.
உள்ளே போய் ரூம் காட்டுறேன். இதுதான் கைஸ் ரூமு, தெரியுதா? இந்த ரூமு பெருசாக கைஸ் இருக்குது. டாய்லெட்லாம் அங்கே இருக்குது. ஏன் ப்ரோ எவ்வளோ ப்ரோ? ஆ எவ்வளோமா ஒரு ஆளுக்கு? 300 300 கைஸ் ஒரு ஆள் ஸ்டேக்கு. ஸ்டேக் 300. சரி கைஸ், அப்படியே பேக்கிங்லாம் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு லாக் பண்ணுறேன்.